வெல்கம் பேக் டு மைடாஸ் தமிழ். இது உங்கள் விக்கி. ஸோ படையப்ப ரிலீஸ் ஆகி 2 days ஆகுது. 2 days பட்டை கலப்புற கலெக்ஷன், எங்கேயோ போயிடுச்ச கலெக்ஷன், எல்லா ரீரிலீஸோட ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டு நம்பர் 1 போய் நிற்கிது. அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இனிமேல் எந்த படம் வந்தாலும் அதுவும் சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா தமிழ் படம், ரஜினி சார் படம் வந்தாலும் சரி, அஜித் சார் படமாக இருந்தாலும் சரி, சூர்யானா படமாக இருந்தாலும் சரி, விஜயனா படமாக இருந்தாலும் சரி, யார் படம் வந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு முதல் பொசிஷனில் நிற்கிது வேர்ல்டு வைடு. அதுவும் யூஎஸில் அவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் ஓப்பன் ஆகி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு படம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் தலைவா, ஹாப்பி பர்த்டே தலைவா திருப்பி. ஸோ இந்த வயசுலையும் குதிரை ஓடிட்டு தான் இருக்குது. குதிரைனா ஓட தான் செய்யும், வயிறெல்லாம் எரிய தான் செய்யும் இல்லை? ஆமாம், நிறைய பேருக்கு வயிறு எரிஞ்சுட்டு இருக்குது இப்போது. உடனே விஜய் சார் ஃபேன்ஸ் உங்களை சொல்கிறேன், அப்படி கிடையாது, உங்களை சொல்லவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், உங்களை சொல்ல வயிறு எரியும்னு சொன்னது நான் உங்களை ஏற்றி விட்டு குளிர் காயிறாங்களே சில பேர் யூடியூப்பில். இந்த வலை பேச்சு, இட் இஸ் பிரசாந்த், விஷான், அது இது நிறைய கூட்டம் சுற்றி நிற்குதில்ல, அது மாதிரி கூட்டம் உங்களை ஏற்றி விட்டு விளையாடி பார்த்துட்ருக்குது ஓரமாக நின்று. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த காலத்துலேருந்தே ஒன்றா இருந்தவங்க. இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸ் விஜய் சார் ஃபேன்ஸ்னு பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் ரஜினி சார் ஃபேன்ஸ் தான் விஜய் சாருக்கும் ஃபேன்ஸ். அப்புறம் தான் தனியாக உருவாச்சு விஜய் சாருக்குன்னு ஃபேன்ஸ். ஸோ ரஜினி சார் ஃபேன்ஸ் தான் ஏற்றி, என்ன தான் ஒரு விஜயகாந்த் சார் அவர் கூட நடித்தாலும், எஸ்ஏ சந்திரசேகர் சார் அவரை வச்சு நிறையா படம் எடுத்தாலும் ப்ரொடியூஸ் பண்ணாலும், யார் என்ன பண்ணாலும் அவர் கூட நின்றது ரஜினி சார் ஃபேன்ஸு. என்னடா நம்பால் மாதிரி இன்னொருத்தர் வந்திருக்காரு ஸ்க்ரீனில், நம்பால் பற்றி பெருமையாக பேசுகிறாரு, நம்பால் தம்பின்றாரு, அது பாடுறாரு இது பாடுறாரு. ரஜினி சார் ஃபேன்ஸ் தான் அவர் கூட நின்று ஏற்றி 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 விட்டது. இதான் உண்மை. அந்த காலத்தில் யூடியூப் இருந்ததுன்னா நிரூபிச்சிருப்பேன். சோஷியல் மீடியா இல்லையே, நான் என்ன பண்ணுறது? இல்லைன்னா உங்களுக்கு தெரியணுன்னா சீக்கிரம் யாராவது கிட்ட கேட்டு சன் டிவியில் அந்த 200th டே ஃபங்க்ஷன், கில்லி 200th டே ஃபங்க்ஷன் என்னன்னு போய் கேட்டு பாருங்கள். இதே மாதிரி தான் விஜய் சார் பற்றி தப்பாக பேசுகிறாங்க. உடனே விஜய் சார் மேலே தப்பு பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஜினி சார் வர முடியாத இந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் போய் நின்றுறாங்க கில்லி ஃபங்க்ஷனில். அப்போ விஜய் சார் கண்ணிலேருந்து கண்ணீர். அவ்வளோ பெரிய ஃபேன் அவர் ரஜினி சாருக்கு. ஸோ இதெல்லாம் தெரியாமல் இவனுங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்படிலாம் தப்பாக சோஷியல் மீடியாவில் ரஜினி சார் பற்றி ட்ரோல் பண்ணுறதோ, மீம்ஸ் போடுறதோ, அசிங்கமாக கமெண்ட் போடுறதோ நிறுத்திடுங்க. எல்லோரும் ஒன்றா இருந்தோம்ப்பா. எப்போப்பா இப்படி பிரிஞ்சோம்? இது மாதிரி யூடியூப்பில் சில பேர் பிரித்து விட்றனால தான். பிரிவினையே இருக்கக்கூடாது, ஒன்றா சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாலிடிக்ஸ் வர போயிட்டீங்க, அப்போ நாங்களாம் மக்களை தெரியலையா? எல்லோரையும் தானே பார்க்கணும். எல்லோரையும் ஒன்றா பாருங்கள், ஒன்றா இருப்போம், அவ்வளோதான். இது தமிழ் சினி ஃபீல்டை, தமிழ் ஃபீல்டை வளர்ப்போம். மிச்ச ஸ்டேட்டெல்லாம் ஒன்றா தான் இருக்குது நம்மளை தவிர.